இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் ஓய்வு நாளை குறித்து அவருடைய ஜனங்கள் இன்னும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். ஆசரிக்க நினைப்பாயாக என்று அவர் சொன்ன ஒரு கட்டளையை சபைகள் பெரும்பாலும் மறந்துவிட்டது. இன்றிரவு உங்கள் ஒவ்வொருவரையும் இங்கு பார்ப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகம படிப்புத் தொடரின் தீர்க்கதரிசன அடையாளங்களுக்கு உங்களை வரவேற்க விரும்புகின்றோம். இணையதளங்களிலோ செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகளிலோ பார்த்து கொண்டிருப்பவர்களை வரவேற்க விரும்புகிறேன். இந்த வேதாகம படிப்பு காவிய சாகச செயலுக்கான ஒரு பகுதி. இப்போது இன்றிரவு கிறிஸ்தவர்களிடையே மிகுந்த ஆர்வத்தோடு பேசக்கூடிய மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. மேலும் அது தீர்க்க தரிசனங்களில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாடத்தின் தலைப்பு நம் வேலையில் இளைப்பாறுதல் என்று அழைக்கப்படுகிறது. இளைப்பாறுதல் உள்ள வேலை. இப்போது நாம் வேதத்தில் யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து ஒரு நிகழ்வை எடுத்து படிக்கப் போகிறோம். யாத்திராகமத்தில் இஸ்ரவேலர்கள் ஆச்சரியமாக செங்கடலை கடந்தார்கள். அப்போது அவர்கள் வனாந்தரத்தில் கடந்து சென்றபோது செங்கடலுக்கும் சீனாய் மலைக்கும் இடையில் சில கஷ்டங்களை கடந்து சென்றார்கள். அவர்கள் முன்னேற்பாடு குறைவாக இருந்தது. முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு அதிசயம் செய்வேன் பாருங்கள் என்று. உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுகிறேன் என்றார். அந்த அப்பத்தின் பேர் என்ன? மன்னா. இப்போது நான் அதை வாரத்தில் 6 நாட்கள் கொடுக்கப் போகிறேன். அதிகாலையிலேயே ஒவ்வொரு நாளிலும் சேகரித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் நாளுக்கென்று மட்டும் மீதியாயிருக்கிறதை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஏன்? அன்று ஓய்வு நாள். ஏதனிலிருந்தே சொல்லியிருக்கிறார். வெள்ளிக்கிழமை இரட்டைத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அடுத்த நாள் நீங்கள் அதை காண மாட்டீர்கள் என்றார். பின்பு நீங்கள் படிக்கலாம். அப்போது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள் என்றார். 40 ஆண்டுகள் எண்ணி முடியாத சுவாரஸ்யமான விஷயம். 40 ஆண்டுகளும் மன்னா பொழிந்தது. 6 நாட்கள் மழை பொழிந்தது. 7ஆம் நாள் எதுவுமே இல்லை. இப்போது சிலர் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த ஓய்வு நாள் கட்டளை யூதர்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். யாத்திராகமம் 16 நீங்கள் வாசிக்கலாம். மன்னா வாரத்தில் 6 நாளும் பொழியும் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லவில்லையா? அவர்கள் இன்னும் சீனாய் மலைக்கு கூட வந்து சேரவில்லை. ஆரம்ப காலத்திலேயே ஓய்வு நாள் இருந்தது என்று பார்க்கிறோம். இப்போது தயவு செய்து என்னை மிகவும் கவனமாக கேளுங்கள். இன்றிரவு ஓய்வு நாளின் காரியத்தை நாம் படிக்கப் போகிறோம். இது தீர்க்க தரிசனத்தில் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். முதலில் நினைவில் கொள்ளுங்கள், கடைசி நாட்களில் எதை யாரும் செய்யக்கூடாதோ அதை அந்த மிருகத்தின் அடையாளத்தை ஒவ்வொருவரும் தனது வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு அடையாளத்தை பெறும்படி கட்டாயப்படுத்தும். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாரும் கொலை செய்யப்பட வேண்டும். சொரூபத்தை வணங்காதவர்கள். கடைசி நாட்களில் ஆராதனை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்குமா? காமீனுக்கும் ஆபேலுக்கும் இடையிலான முதல் மோதலில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதாக காயின் சொன்னபோது ஆபேலும் செலுத்துவதாக சொன்னார். இருவரும் பலிபீடங்களை கட்டினார்கள். தேவன் சொன்னபடியே ஆபேல் கட்டளையை செலுத்தினான். காயின் என் சொந்த விருப்பத்தின்படி செய்யப் போகிறேன் என்று சொன்னார். தேவன் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுக்கு எரிச்சல் உண்டானது. அவன் தனது சகோதரனை துன்புறுத்திக் கொன்றான். அதுவே ஆராதனையை குறித்தது. ஆரம்பம் முதல் கடைசி வரை பிசாசு இயேசுவிடமிருந்து என்ன விரும்பினான்? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்றான். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் கடைசி நாள் தீர்க்க தரிசனத்துடன் இது ஒத்திருப்பதை நாம் பார்க்க முடியாது. இவை அனைத்தும் ஏகமாக ஒருங்கிணைந்தவைகள். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும். இது ஒரு முக்கிய பிரச்சனை, புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்லது, அது என் அறிமுகம். இப்போது நாம் பாடத்திற்கு செல்லலாம். நான் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது மென்மையாக இருக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் உங்களுடன் பகிர்வது என்னவென்றால், நான் அதை கேட்ட முதல் முறை எனக்கு நினைவிருக்கிறது. அது என்னை உலுக்கியது. என்னை அது உலுக்கியதாக நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். இப்போது உங்கள் ஆய்வுக்கு முதல் கேள்விக்கு செல்லலாம். வாரத்தில் எந்த நாள் ஓய்வு நாள்? வேதாகமத்தின் அடிப்படையில் ஓய்வு நாள். உங்களுக்கு பதிலளிப்பதற்கு முன் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். எல்லா வகையான வெவ்வேறு பிரிவுகளிலும் அன்பான ஆவி நிறைந்த கிறிஸ்துவ ஜனங்கள் இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். தெளிவாக இருக்கிறதா? டிவியில் நீங்கள் காணும் மத தலைவர்களை என்னால் பெயரிட்டு சொல்லி தொடங்க முடியும். அவர்களில் பலர் என் நண்பர்கள். நான் அவர்களை மதிக்கிறேன். அவர்கள் என்னை மதிக்கிறார்கள். சில விஷயங்களில் நாங்கள் உடன்படுவதில்லை. ஆனால் நான் அதை கேள்வி கேட்பதில்லை. தவறான நாளில் தேவாலயத்திற்கு சென்றவர்களும் பரலோகத்தில் மில்லியன் கணக்கில் இருக்கப் போகிறார்கள் என்பது தெரியும். ஆனால் சத்தியம் சத்தியம்தான்.
ஆதியாகமம் 2:2 மற்றும் 3 வசனங்களில் வேதம் என்ன சொல்கிறது? தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கிய தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இது ஆதியாகமம் 2. இதை நீங்கள் வேதத்தின் தொடக்கத்தில் திரும்பி பார்க்கலாம். ஆகவே யூதர்களுக்காக உண்டாக்கியதாக ஆண்டவர் இதில் சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் இதை ஏற்படுத்திய போது உலகில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 2. அவர்கள் பேர் என்ன? ஆதாமும் ஏவாளும். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனுக்கு வேற என்ன செய்தார்? ஸ்திரீ. மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. இப்போது இங்கே ஒரு கேள்வி. நமக்கு இன்றும் ஸ்திரீகள் தேவையா? அந்த ஓய்வு நாள் இன்று நமக்கு தேவையா? அவர்கள் சமமானவர்கள். நீங்கள் இன்னொன்றை கவனிக்க வேண்டும். அது மற்றும் ஒரு 7ஆம் நாளில் என்று சொல்லவில்லை. அது 7ஆம் நாளில் என்று கூறுகிறது. ஒரு அந்த என்று சொல்வதில் வித்தியாசம் தெரிகிறது இல்லையா? நான் இப்போது பார்வையாளர்களை அழைத்து தயவு செய்து அந்த பேனாவை கொண்டு வர முடியுமா என்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த பேனாவை யார் வைத்திருப்பார்கள் என்று சொல்வீர்கள். அது ஸ்பெஷல் பேனா. ஆனால் ஒரு பேனாவை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் உங்களில் பாதி பேர் உங்கள் இருக்கையிலிருந்து குதித்து எனக்கு ஒரு பேனா கொண்டு வந்து கொடுப்பீர்கள். ஆகவே ஏதோ ஒரு 7ஆம் நாளை ஆண்டவர் சொல்லவில்லை. அந்த 7ஆம் நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்றவர் சொல்கிறார். இது ஒரு நிச்சயிக்கப்பட்ட நாள். தேவன் தனது பரிசுத்த ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்றால், யாத்ராகமம் 20:8 வசனம் 10 கட்டளைகளில் ஒன்றாக இதை கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த கட்டளையை ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வார்த்தையை இணைத்துச் சொல்கிறார் என்று ஏன் நினைக்க வேண்டும்? நாம் மறக்கக்கூடும். அதை பரிசுத்தமாக வைத்திருக்க ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்றார். கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஏதோ ஒரு நாளை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை என்பதை இப்போது நீங்கள் கவனித்தீர்கள். தேவன் நான் அந்த நாளை தெரிந்து கொண்டு அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினேன், அதை நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கென்று நாளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரா? அல்லது நிறுவனமாக ஆராதிக்கும் நாள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாரா? இது லேவியராகமம் 23 சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி என்று சொல்கிறது. அதன் அர்த்தம் என்ன? ஒரு கூட்டம். அவர்கள் ஒன்றாக கூடி வந்து தேவனை ஆராதித்தார்கள். அவர்களை அந்த நாளில் ஆசீர்வதித்தார். எனவே அது முக்கியமானது. இப்போது நிறைய பேர் இங்கே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். பாஸ்டர் டக், நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறீர்கள். இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, அது ஒரு பொருட்டல்ல என்கிறீர்கள். நியாயப்பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வாதங்களில் சிலவற்றை உங்களில் எத்தனை பேர் முன்பு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த விஷயங்களை நான் முதலில் படித்தபோது இது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்டேன். எல்லோரும் எப்படி தவறாக இருக்க முடியும்? பெரும்பான்மையோருக்கு எப்படி தவறாக தெரிந்தது? இயேசு உலகத்திற்கு முதலில் வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ளாத பெரும்பான்மையோர்தான் எனக்கு நினைவிருக்கிறது. மோசே தீமையை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக என்றார். நான் சில போதகர்களை கேட்கப் போகிறேன் என்று சொன்னேன். நான் ஒரு குழந்தை கிறிஸ்தவனாக இருந்தேன். எல்லோரையும் போல ஞாயிற்றுக்கிழமை தேவாலயம் சென்றேன். என் அம்மா யூதராக இருப்பதால் நான் அதை நன்றாக அறிந்தேன். நான் வேதத்தை முழுமையாக படிக்கவில்லை. இது ஒரு பெரிய புத்தகம். தேவன் ஓய்வு நாளை மாற்றிவிட்டார் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கவில்லை. எனவே நான் போதகரிடம் சென்று சனிக்கிழமை ஓய்வு நாள் என்றால் நாங்களே ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டேன். அவர்களில் ஒருவர் ஆம், அதற்கு காரணம் இயேசு வாரத்தின் முதல் நாளில் உயிர்த்தெழுந்தார், அது புதிய நாளை உண்டாக்கியது என்றார். சரி, அப்படி சொல்லும் வசனம் எங்கிருக்கிறது? உண்மையில் அதற்கான ஒரு குறிப்பிட்ட வசனம் எதுவும் இல்லை. ஆனால் நமக்கு நீண்டகால பாரம்பரியம் இருக்கிறது. நான் அதைவிட ஒன்றை விரும்புகிறேன் என்று வேறொரு போதகரிடம் சென்று நாம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு செல்கிறோம் என்று கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாக கூட நான் அனுசரிப்பதில்லை. இதை எதிர்கொள்கிறோம். அநேக ஜனங்கள் தேவாலயத்தில் 1.5 மணி நேரம் இருந்துவிட்டு பின்னர் தங்கள் விருப்பப்படி திரைப்படங்களுக்கு செல்கிறார்கள், மாலுக்கு செல்கிறார்கள், இல்லையா? 7ஆம் நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டிய ஜனங்கள் பலர் அதை பரிசுத்தமாக கூட ஆசரிப்பதில்லை. ஒரு போதகர் நாம் அதை பரிசுத்தமாக ஆசரிக்க தேவையில்லை, இது நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதி, அது எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்றார். நான் 10 கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா என்றேன். ஒருமுறை இதுபோன்ற ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு போதகர் வந்து என்னை குறுக்கிட்டார். பாஸ்டர் டக், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கற்பிப்பதன் மூலம் இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துகிறீர்கள் என்றார். நாம் 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டுவதில் நம்பிக்கை இருக்கிறதா என்றேன். அவர் இல்லை என்றார். அவர் உறுப்பினர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்கள் அவரை ஒருவிதமாக பார்த்தார்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வெளிப்படையாக தெரியும், நீங்கள் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்று. பின்னர் அவர் ஆமாம் என்றார். இது ஒரு முழுமையான தொகுப்பிலிருந்து ஒரு பகுதி, அதன் நடுவில் இது சரியானது. பின்னர் அவர் அவற்றில் 9 என்றார்.
நான் உடனே ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வார்த்தையுடன் தேவன் கொடுத்த ஒரு கட்டளை மட்டுமே நாம் மறக்க வேண்டும் என்று சொல்கிறீரா என்றேன். அது அர்த்தமல்ல. நான் 10 போதகர்களிடம் கேட்டேன். எனக்கு அத்தனை பேரும் என்னை சமாதானப்படுத்தும்படி வெவ்வேறு பதில்களை கொடுத்தார்கள். அவை அனைத்தும் வேறுபட்டவைகள். நமக்கு நல்ல வேதாகம காரணம் சொல்லப்படவில்லை. இந்த நாளில் தேவன் ஒரு விசேஷத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். குறிப்பாக 3 விஷயங்களை அது சொல்கிறது. தேவன் அந்த நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் அந்த நாளை ஆசீர்வதித்தார். 7ஆம் நாளை தேவன் பரிசுத்தமாக்கினார். அவர் தேவன். அவரே சட்ட விதிகளை உண்டாக்கினார் என்று நான் நினைக்கிறேன். எந்த நாளை இயேசு பரிசுத்தமாக்கினார்? நீங்கள் இங்கே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் படித்தீர்கள். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, அந்த வழக்கம் என்ன? நீங்கள் அந்த ஒன்றை செய்கிறீர்களா அல்லது ஒரு மாதிரி ஏதாவது ஒன்றை செய்கிறீர்களா? இது வழக்கமாக இருந்தது. அவர் எப்போதும் செய்கிற ஒன்று. அவருடைய வழக்கம் போல அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்கு சென்று படிக்க எழுந்து நின்றார். இயேசு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்கு சென்றார், வேதங்களை வாசித்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கம், ஒரு பழக்கம், ஒரு நடைமுறை. இது இயேசுவின் நடைமுறை மட்டுமல்ல, அவர் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். இது அப்போஸ்தலர்களின் நடைமுறையாகவும் இருந்தது. ஓய்வு நாள் தொடர்பாக பவுலின் வழக்கம் என்ன? நீங்கள் வைத்திருக்கும் புதிய ஏற்பாட்டின் பாதி அதிகாரங்களை பவுல் எழுதியிருக்கிறார். அவரது வழக்கம் என்ன? அப்போஸ்தலர் 17:2வது வசனம். பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, நீங்கள் அப்போஸ்தலர் 18:4வது வசனத்தை வாசியுங்கள். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான், யூதர்களுக்கும் புறஜாதியருக்கும். சிலர் பவுல் யூதர்களை அடைய வேண்டும் என்று அங்கு சென்றார் என்கிறார்கள். ஆனால் யூதர்கள் வராதபோது கூட அவர் சென்று புறஜாதியரோடு பேசினார் என்று அதில் சொல்கிறது. உண்மையில் பவுலுக்கு முன்பு வேறு பெயர் இருந்தது. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சவுல். மாற்றப்படுவதற்கு முன்பு அந்த பெயரிலேயே அவர் அழைக்கப்பட்டார். அவர் வெளியே கிறிஸ்தவர்களை கூட்டி வரச் செய்து துன்பப்படுத்தினார், கைது செய்தார், கொன்றார், இல்லையா? அவர்களை எங்கு தேடிச் சென்றார் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? அவர் கிறிஸ்தவர்களை கண்டுபிடிக்க ஜெப ஆலயங்களுக்கு சென்றார் என்று சொல்கிறது. ஏனென்றால் யூதர்கள் சந்தித்த அதே நாட்களிலேயே அவர்களை சந்தித்தார். ஆதிகால கிறிஸ்தவ சபைகள் அனைத்தும் ஓய்வு நாளை கடைபிடித்தன. 10 கட்டளைகளில் ஒன்று யூத தேசத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது புறஜாதியர் மற்றும் யூதர்கள் விருத்த சேதனம் குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். பண்டிகை நாட்கள் மற்றும் பல விஷயங்களை வாதிட்டார்கள். நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டுமா இல்லையா என்ற விஷயத்தில் நீங்கள் எந்த வாதத்தையும் இதில் காண முடியாது. ஒவ்வொரு முறையும் இயேசுவுக்கு ஓய்வு நாள் குறித்து பிரச்சனை ஏற்பட்ட போது அதை ஆசரிப்பதா வேண்டாமா என்பது குறித்தல்ல, எவ்வாறு ஆசரிப்பது. எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சற்று நேரத்தில் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி வருவோம். உங்கள் திருமண ஆண்டு விழாவை எப்போதாவது மறந்திருக்கிறீர்களா? அச்சச்சோ, வேறு சிறப்பு விழாக்களை? உங்கள் பிறந்த நாளை நண்பர்கள் மறக்கும் போது சங்கடமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே கிட்டத்தட்ட முழு உலகமும் மறந்துவிட்ட நிலையில் ஆண்டவருக்கு ஒரு விசேஷ நாள் இருப்பதாக நான் சொன்னால் என்ன செய்வது? முக்கியமாக இது மனித வரலாற்றில் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று. அதை மறந்தால் உங்கள் வாழ்க்கையை அது ஆழமாக பாதிக்கும். இந்த நாள் பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா? அதனால் தான் வரலாற்றில் தொலைந்த நாள் என்று அழைக்கப்படும் அற்புதமான உண்மைகளிலிருந்து இந்த கண் திறப்பு ஆய்வு வழிகாட்டியை கேட்க உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நம்ப முடியாத சத்தியம் எப்படி உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறுதியாக அதை ஞாபகப்படுத்த தொடங்கும் போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்ன நடக்கும்? இலவசங்களை பெற திரையில் உள்ள எண்ணை அழைக்கவும், சலுகை #307 குறிப்பிடவும், வலைதள முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு ஒரு நிச்சயத்தோடு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சியின் மீதமுள்ள பகுதிகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம். ஓய்வு நாள் நன்மை செய்வதற்கே, தீமை செய்வதற்கு அல்ல. இயேசு ஒருவனை சொஸ்தமாக்கினார், இல்லையா? அப்போது கூட ஓய்வு நாள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இயேசு அவருடைய வழக்கம் போல் ஜெப ஆலயத்திற்கு சென்றார். வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தபோது அவர் தெளிவாக பிரசங்கித்திருக்கிறார். சீனாய் மலையின் உச்சியில் உள்ள இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் முழு தேசத்தையும் ஒன்றிணைத்து தனது சொந்த குரலால் 10 கட்டளைகளை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். பின்னர் அது அனைவருக்கும் கிடைத்ததா? நமக்கும் கிடைத்தது, நாம் ஆசரிப்போம் என்று கர்த்தர் சொன்னார். அதை எழுதப் போகிறேன் என்றார். மோசே தன் கையிலே இருந்த அந்த பலகைகளை மலையின் அடியிலே இருந்து உடைத்து போடுகிறார். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் என்றார். மோசே இழைத்துக் கொண்டு வருகிறார். கர்த்தர் மீண்டும் அதை எழுதுகிறார். ஏன்? வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அதை கற்பலகைகளில் எழுதினார். கர்த்தர் 10 கட்டளைகளில் ஒன்றை மாற்றினார் என்றால் அது புதிய ஏற்பாட்டில் மிகவும் பரபரப்பான விஷயமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் அறியவில்லையா?
நம்ப முடியாத தாக்கம் மற்றும் விவாதம் இருந்திருக்கும், மிகவும் தெளிவாக இருந்திருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அனைவரும் அதை உரையாற்றியிருப்பார்கள். ஆனால் அது புரிந்து கொண்ட சத்தியம் என்பதால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. இது நம் ஸ்தாபக தகப்பன்மார்கள் சொன்னது போல சில விஷயங்கள் சுயமாக தெரிகிறது. ஆதிகால கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். அதை தக்க வைத்ததற்கு இதுவே சான்று. கர்த்தர் ஓய்வு நாளை ஏன் மாற்ற வேண்டும்? 7ஆம் நாளில் என்ன தவறு இருக்கிறது? புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு ஆராதனையும் ஓய்வு நாளும் தேவையில்லையா? பாஸ்டர் டக் கொலேசியர் 2வது அதிகாரத்தில், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லவில்லையா? கொலேசியர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 13வது வசனத்தில் படித்தீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, பவுல் விருத்த சேதனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை இங்கே கவனியுங்கள். நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து 10 கட்டளைகள் மோசேயின் சட்டத்தைப் போலவே கையால் காகிதத்தாலோ அல்லது தேவனின் விரலால் கற்பலகையிலோ எழுதப்பட்டதா? சடங்கு சட்டம் மோசேயால் எழுதப்பட்டது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் கையெழுத்தை குலைத்து விட்டது. அங்கு தலைப்பு என்ன என்பதை இது உங்களுக்கு சொல்கிறது. அவரோடே கூட உங்களை உயிர்ப்பித்து உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னிக்கிறார். 10 கட்டளைகளை பற்றி சொல்லவில்லை. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து, அடுத்தது 16வது வசனம், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப் பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. கவனியுங்கள், ஓய்வு நாளை குறித்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அதை நேர்மையோடு படிக்கவில்லை. வேதத்தில் 2 வகையான ஓய்வு நாட்கள் இருக்கின்றன. 10 கட்டளைகளின் ஓய்வு நாள் இருந்தது. வருடாந்திர பண்டிகை நாளான ஓய்வு நாட்கள் இருந்தன. ஒன்று வாரந்தோறும் வந்தது, மற்றவை காகிதத்தில் எழுதப்பட்டன. 10 கட்டளைகள் கற்பலகையில் எழுதப்பட்டன. ஒன்று அனைவருக்கும் ஆராதனையின் ஒரு பகுதியாக இருந்தது, மற்றவை யாத்ராகமத்திற்கு பிறகு தோன்றின. அவைகள் சிலுவையில் முடிந்தன. இயேசுவை அடையாளம் காண உதவும் நிழல்கள் அவை. எனவே ஜனங்கள் அதை சுட்டிக்காட்டிச் சொல்கிறார்கள், கவனியுங்கள், நாம் ஆசரிக்க வேண்டியதில்லை, ஓய்வு நாளை குறித்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அவர்கள் அதை அப்படியாக பயன்படுத்தினால் அது வேதத்தில் மிக மோசமான வெளிப்பாடு. ஆனால் ஒருவர் அதை உங்களிடம் கொண்டு வரப்போகிறார். வேறொருவர் ரோமர் 14 சுட்டிக்காட்டப் போகிறார். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளில் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். ஓய்வு நாள் என்று சொல் இந்த வசனத்தில் இல்லை. பவுல் இந்த வருடாந்திர பண்டிகை நாட்களை குறித்து பேசுகிறார். அவர்கள் கடைபிடித்திருக்க வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டது. பவுல் சொல்கிறார், இதோ நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க விரும்பினால் அதை கர்த்தருக்கென்று கடைபிடியுங்கள் என்று. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ்தை அனுசரிக்க வேண்டாமா என்கிறார்கள். நான் சொல்கிறேன், இல்லை, கட்டளைகளும் அதற்கில்லை. நீங்கள் நினைவில் வைக்கப் போகிறீர்கள் என்றால் இயேசுவை அதில் வைத்திருங்கள், அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். இல்லை என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம். கிறிஸ்துமஸை ஆசரிக்க நினைப்பாயாக என்று அதற்கென்று எந்த கட்டளையும் இல்லை. இயேசு பிறந்தது டிசம்பர் 25 அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் அளவுக்கு ஒரு நல்ல நேரம். அதை குறித்து என்னிடம் கேள்வி கேளுங்கள். நீங்கள் கேளுங்கள், அதற்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் விரும்பும் எந்த கேள்வியையும் கேளுங்கள், அவைகளுக்கு பதிலளிக்க தயாராக நான் இருக்கிறேன். நாம் இப்போது பாடத்துக்கு திரும்புவோம். தம்முடைய ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக இயேசு மரித்த பின்னும் அவர்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பது இயேசுவின் நோக்கமா? இப்போது மத்தேயு 24 இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேளுங்கள். 2வது வருகையை பற்றி பேசுகிறார். மற்றும் உபத்திரவத்தின் முடிவில் அவர் சொல்கிறார், நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவிக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். டென்வரிலிருந்து ஓடிப்போவது பற்றி அவர் சொல்லவில்லை. நீங்கள் ஓடிப்போவது குளிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் உயிருக்கு நீங்கள் தப்பி ஓடுவதை பற்றி அவர் பேசுகிறார். கடைசி நாட்களில் இந்த பெரிய உபத்திரவம் இருக்கும்போது தேவனுடைய ஜனங்கள் மீண்டும் தப்பி ஓட வேண்டியிருக்கும். அவர்கள் நீங்கள் ஓடிப்போவது குளிர்காலத்தில் அல்லது ஓய்வு நாளில் இருக்கக்கூடாது என்று ஜெபியுங்கள் என்று ஏன் சொன்னார்? எதிர்பார்ப்பதை விட கடைசி நாட்களில் ஓய்வு நாளை குறித்து அவருடைய ஜனங்கள் இன்னும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு ஏன் சொல்ல வேண்டும்? அவர்கள் சிறிது காலம் மறந்து விட்டாலும் அவர் திரும்பி வருவதற்கு முன்பு ஒரு பெரிய இழப்புதல் உண்டாகப் போகிறது. வேதத்தின்படி தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக இணைந்து வரப்போகிறார்கள் இயேசு திரும்ப வருவதற்கு முன்பு. நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த சத்தியம் நான் மட்டுமல்ல, நான் உலகமெங்கும் சென்று பாப்டிஸ்டுகள், பெந்தகோஸ்தே, மெத்தடிஸ்ட் போன்ற வெவ்வேறு அளவு விசுவாசங்களோடு இருக்கும் கிறிஸ்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். கலிபோர்னியாவில் உள்ள நம் அலுவலகத்தில் இருக்கும் திருவரை பல ஆயிரம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய தேவாலயம். அவர்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டார்கள். வாரத்தில் 2 நாட்கள் சந்திக்கிறார்கள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களை கொண்டிருக்கும் வேறு சில சுவிசேஷ தேவாலயங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர்கள் இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்வதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது தேவாலயத்திற்கு செல்வது மட்டுமல்ல, அந்த நாளை பரிசுத்தமாக கடைபிடிப்பது. ஓய்வு நாள் என்பதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரின் கடைசி காலம் குறித்து வேதம் போதிக்கிறதா? 7ஆம் நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க வேதம் கற்பிக்கிறதா? வெளிப்படுத்துதலில் இது குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். வேதத்தில் மற்றொரு தீர்க்க தரிசனம், வலு சர்ப்பம். இதை பற்றி நாம் முன்பே பேசியிருக்கிறோம். அந்த வலு சர்ப்பம் யார்? பிசாசு.
பிசாசானது கோபம் கொண்டு நாங்கள் கிங் ஜேம்ஸ் பதிப்பை பயன்படுத்துகிறோம். அது பழைய ஆங்கிலம். பிசாசானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு வலுசற்பம் எந்த ஸ்திரீயுடன் பேசப்பட்டது? சபை. நல்ல சபையா கெட்ட சபையா? பிசாசு ஸ்திரீ மீது கோபம் கொண்டது நல்ல சபை என்ற அர்த்தத்தினால் இல்லையா? அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. என்ன செய்தது? தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களாகிய அதன் அர்த்தம் இப்போது சில கட்டளைகளை அது கடைபிடிப்பதனாலா? ஒவ்வொருவரும் நாளை காலை என் சாட்சியத்தை நீங்கள் கேட்பீர்கள். நான் பலமுறை சிறையில் இருந்திருக்கிறேன். சிறையில் நான் சந்தித்த ஒவ்வொருவரும் சில கட்டளைகளை சில வேளைகளில் கடைபிடிக்கிறார்கள். ஆண்டவர் தேடுகிறது இதைத்தானா? அதாவது குறைந்தபட்சம் நாம் தூங்கும் போதும். வேதம் சொல்கிறது, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். அதுதான் யாக்கோபு. எனவே நீங்கள் நியாயாதிபதியின் முன் நின்று நல்லது உங்களுக்கு தெரியும். நான் எனது வரிகளை சரியான நேரத்தில் செலுத்துகிறேன். நான் வேகமாக போவதில்லை. ஒருவனைத்தான் கொலை செய்தேன். ஆனால் நான் உமக்கு 90% கீழ்ப்படுகிறேன் நியாயாதிபதி என்றால் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை. வெளிப்படுத்தல் 14 இதே போன்ற மற்றொரு வசனம். விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அது மிருகத்தையும் அவனது உருவத்தையும் வணங்குபவர்களுடன் முரண்படுகிறது. தானியேல் போன்றவர்கள். வெளிப்படுத்துதல் 22 வேதத்தின் கடைசி அதிகாரம். ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். அது நல்லதா கெட்டதா? ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது இயேசுவுக்கு முக்கியமல்ல என்று நீங்கள் சொல்லப் போகிறீர்களா? இதை ஆசரிக்க நினைப்பாயாக என்று அவர் சொன்ன ஒரு கட்டளையை சபை பெரும்பாலும் மறந்துவிட்டது. தேவனுடனான நேரத்தை மறந்துவிட வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். நாம் எதிலும் பிஸியாக இருக்கிறோம். இயேசு திரும்ப வருவதற்கு முன்பு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சமூக பாதுகாப்பில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் இருப்பீர்கள். இப்போதும் அதற்கு நேரம் இருக்கிறது. தேவன் தனது பரிசுத்த நாளை மாற்ற எவரையாவது அனுமதித்திருக்கிறாரா? நான் ஒரு நாளை பரிசுத்தமாக்கப் போகிறேன் என்று எந்த ஒரு மனுஷனாலாவது சொல்ல முடியுமா? நீதிமொழிகள் 30:5-6 வசனங்கள். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் காணும் மிருக சக்தியின் பண்புகளில் ஒன்று என்ன? காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அதை குறித்து படித்தது நினைவிருக்கிறதா? அது மிருக சக்தியை பற்றி மிகவும் தெளிவாக பேசுகிறது. அது நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல, ஒரு காலமும் கொண்ட 10 கட்டளைகளில் ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா? ஒன்றே ஒன்று. அது 10 கட்டளைகளில் மிக நீண்டது. நியாயப்பிரமாணத்தின் நடுவில் இருக்கிறது. ஆசரிக்க நினைப்பாயாக என்ற வார்த்தையுடன் முடிகிற ஒரே கட்டளை அது. எபிரேயர் அதிகாரம் 4:9 வசனம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருவதாயிருக்கிறது. இது புதிய ஏற்பாடு. இளைப்பாறுதல் என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஜனங்களுக்கு ஓய்வு என்பதற்கு கூட செபாட்டிஸ்மோஸ் என்கிற மறுவார்த்தை இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:10 வசனத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் எந்த நாள்? ஜனங்கள் சொல்கிறார்கள் அதுதான் ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். எது கர்த்தருடைய நாள்? யாத்ராகமம் 20 நீங்கள் படிக்கலாம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். ஏசாயா 58:13 வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தருடைய ஓய்வு நாள் அவருடைய பரிசுத்த நாள் என்று சொல்கிறார். பிறகு மீண்டும் மார்க் 2ஆம் அதிகாரம். இதை ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். வெளிப்படுத்தலில் யோவான் தன் தரிசனத்தை எழுதிய போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்றார். நிறைய போதகர்கள் ஒருவித சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்கிறார்கள். எந்த வசனத்திலும் வரலாற்றிலும் எதுவும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய நாள் எந்த நாள் என்று வேதம் சொல்கிறது. ஏதேனும் இருந்தால் அவர்கள் ஒரு கைதியாக பத்மோ தீவின் சுரங்கங்களில் மற்றவர்களோடு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த நாளை அவருக்கென்று கொடுத்தார்கள். ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார். வேதத்தின் ஒவ்வொரு செயலிலும் பிசாசு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிக்கிறான் என்பதை பார்க்கலாம். வேலையுடனும் கவலையுடனும் மன அழுத்தத்துடனும் நம்மை முன்னிறுத்தி இயேசுவில் உண்மையில் இளைப்பாறுவதன் அர்த்தம் என்னவென்று நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. தேவன் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தின் நடுவில் உங்களோட ஐக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நேரத்தை முன்வைக்க விரும்புகிறேன் என்கிறார். 6 நாட்களில் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய பிறகு தேவன் சொல்கிறார், நான் இன்னும் முடிக்கவில்லை. தரமான நேரத்திற்கு இன்னும் ஒரு நாளை உண்டாக்குகிறேன். நான் உங்களுடன் நடக்க விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன், உங்களுடன் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன். இவரை விட நாம் யாரை அதிகம் நேசிக்க முடியும்? சிருஷ்டிப்பையா, சிருஷ்டிகரையா? அவர் உங்களுடன் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். ஆனால் நாம் கிடைமட்ட கவலைகளில் மிகவும் மூழ்கிப் போகிறோம். மேலும் தேவனோடு நம் நேரத்தை செலவிட மறந்து விடுகிறோம்.
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேவன் இல்லை என்றால் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் தேவனோடு இருந்தால் அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இன்றைய ஸ்மார்ட் போன்கள் உங்கள் உள்ளங்கையில் பொருந்தக்கூடிய தகவல்களின் மெய்நிகர் பிரபஞ்சமாக இப்போது இருக்கிறது. நம்மிடம் அதை எதிர்க்கக்கூடிய கட்டை விரல் இருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் உங்கள் மளிகை பொருட்களை வாங்கலாம், உடற்பயிற்சி முறையை கவனித்துக் கொள்ளலாம், வீடியோக்களை பார்க்கலாம், இசையை கேட்கலாம், உலகளாவிய சர்வதேச இணையத்தில் உலாவலாம். இது எப்போதும் ஒரு நல்ல விஷயமாக இருக்காது. ஒரு சிறிய ஸ்மார்ட் போனில் இன்று கணினி செயலாக்க தொழில்நுட்பமும் சக்தியும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நாசா ஒரு மனிதனை சந்திரனுக்கு அனுப்ப பயன்படுத்தியது. நான் அநேகமாக இதை மறந்துவிட்டேன். தொலைபேசி அழைப்பை கொடுக்க நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆனால் யார் இதை செய்கிறார்கள்? இன்று தகவல் தொடர்பு முழுமையான வாக்கியங்களில் கொடுக்கப்படுவதில்லை. அவையெல்லாம் குறுகிய செய்தி சேவை மற்றும் SMS குறுஞ்செய்தியாக மாறிப்போனது. அது சரி, இன்று உலகில் சுமார் 2.5 பில்லியன் ஜனங்கள் தங்கள் சக மனிதர்களுடன் குறுஞ்செய்தி என்ற குறுஞ்செய்திகளில் தொடர்பு கொள்கிறார்கள். இணையத்தில் உலாவல் அல்லது வீடியோ கேம்களை விளையாடுவதை விட இதில் அதிக தகவல்கள் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் நண்பர்களே, பிலிப்பைன்ஸில் இருப்பவர்களை காட்டிலும் வேறு எங்கும் உண்மையானவர்கள் இதில் அதிகம் இல்லை. அங்கு சுமார் 100 மில்லியன் மக்கள் இருந்தாலும் உலகில் எங்கிருந்தும் வருகிற அதிக எண்ணிக்கையிலான குறுஞ்செய்திகளுக்கு அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அவர்கள் அதில் 12வது பெரிய நாடு. அவர்கள் ஒவ்வொரு நாளும் 400 மில்லியன் குறுஞ்செய்திகளை அனுப்புகிறார்கள். வாவ், நிறைய விரல் சோர்வை ஏற்படும். பிலிப்பைன்ஸில் அதிக எண்ணிக்கையிலான செய்தி அனுப்புகிறவர்கள் இருந்தாலும் உலகின் அதிவேக செய்தி அனுப்புகிறவர்களுக்கான சாதனை பிரேசிலுக்கு தான் உண்டு. மார்சல் பெர்னாண்டஸ் பைலோ என்று அழைக்கப்படும் ஒரு இளைஞன் 18 வினாடிகளுக்குள் 25 மிகவும் சிக்கலான சொற்களை செய்தியாக அனுப்புகிறான். வாவ்! நான் கட்டை விரலை பிரயோகித்து ஐ லவ் யூ என்று என் மனைவிக்கு டைப் செய்ய எனக்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது. குறுஞ்செய்தி பற்றி நேர்த்தியான விஷயங்களில் ஒன்று, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செய்தியை தட்டச்சு செய்து அனுப்பலாம். தனிப்பட்ட செய்தியை அனுப்பலாம். அனுப்ப விரும்பும் நபருக்கு நீங்கள் குறுஞ்செய்தியாக அனுப்பலாம். சுரங்க பாதையிலிருந்தோ விமான நிலையத்திலிருந்தோ கூட அனுப்பலாம். இரைச்சல் அல்லது மோசமான நபர்களால் சூழப்பட்டிருந்தால் அங்கிருந்தும் குறுஞ்செய்தியை அனுப்பலாம். என் நண்பர்களே, உங்கள் இருதயத்திலிருந்து ஜெபத்தின் மூலம் செய்தியை நீங்கள் எப்போதும் தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் எந்த பள்ளிக்கு செல்வது என்று தீர்மானிக்கும் போது, நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது, வருங்கால மனைவி யார் என்று தேர்ந்தெடுக்கும் போது, ஜெபங்கள் நீண்டதாக இருக்க தேவையில்லை. வேதத்தில் மிக குறுகிய ஜெபம் 3 வார்த்தைகள். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று பேதுரு ஜெபித்த போது இயேசு அவருடைய ஜெபத்திற்கு பதிலளித்தார். ஆண்டவரோடு பேசும்போது விரைவாக செய்தியை அனுப்புவது முக்கியமல்ல. ஆமென் என்று சொல்லி அனுப்பும் வாய்ப்பு உங்களுக்கு இருந்து செய்தியை அழுத்துவதற்கு முன்பே நீங்கள் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உண்மையில் நண்பர்களே, உங்கள் இருதயத்திலிருந்து செய்திகளை வழக்கமாக அவருக்கு அனுப்பும் போது தேவனுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறீர்கள். ஆகவே ஏன் நீங்கள் இப்போது அவருடன் பேசக்கூடாது? இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்யும். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.